அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாலை ஆராதனையில நாம் அமேன் ஹல்லேலூயா அமேன் காண்கிற வேத பகுதி நாம் வளர வேண்டும். ஆனால் நாம் எப்படி வளரக்கூடாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது இந்த உலக வளர்ச்சி பிரைஸ் தி லார்ட் நமக்கு தெரியும். இந்த உலக வளர்ச்சி நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றவங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்துருக்கிறோம் என்பதை மற்றவங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஆவிக்குரியதுல சரியா தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை ஒரு ஓட்டில் எழுதி வச்சிருந்தது, நிறைவை எங்ககிட்ட சொல்லுங்க, குறைவை எங்ககிட்ட சொல்லுங்க, நிறைவை வெளியில போய் சொல்லுங்க. என்னவா? குறைய எங்ககிட்ட சொல்லுங்க, நிறைய போயிட்டு வெளியில சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா வெளியில சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, மாத்திக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது நம் குறைகளை நாம் களைந்து நாம் சரி செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் சரியாய் வளர வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 14:20 நீங்கள் குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. எதுல குழந்தைகளா இருக்கக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். சரியா வசனத்தை சொல்லுங்க. ஆமென். நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் எதுல குழந்தைகளா இருக்கக்கூடாது. எடுங்க 1 கொரிந்தியர் 14:20. பிரைஸ் தி லார்ட். நானே சொல்லிடுவா. எதுல? புத்தியில குழந்தைகளா இருக்காதீங்க, துர்குணத்துல குழந்தைகளாயும் புத்தியில தேறினவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துர்குணத்துல என்னவா இருக்கணும்? குழந்தைகளா இருக்கணும். கெட்டது செய்யறதுல குழந்தைகளா இருக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். குழந்தைங்களுக்கு கெட்ட செய்ய தெரியுமா? அடிச்சா திருப்பி அடிக்கவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். வைராகியம் பாராட்டவும் தெரியாது குழந்தைங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். பகை தெரியாது. அப்ப துர்குணத்துல குழந்தைகளாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அறிவில தேறினவர்களா இருக்கணும். எதுல தேறினவங்களா இருக்கணும்? ஆமா. பிரைஸ் தி லார்ட். அங்க எபேசியர் 4:14 நான் உங்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த எபேசியர் 4:14 வாசிச்சிருங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள பலவிதமான போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அலைகளை போல அடிபட்டு அலைந்து தெரியாமல் இருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல சில போதனைகள் இருக்கிறது. ஆமென். நாம் அப்படிப்பட்ட போதனைகளில மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான போதனைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா பேசி நம்மளை ஏமாத்துவாங்க, வஞ்சிப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட போதனைகளில நாம் சிக்கி காற்றிலே ஆமென் நாம் என்ன பண்ணக்கூடாது? அலைகழிக்கப்படாதபடிக்கு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா அதுல ஒரு உபதேசம் இருக்கு உலகத்துல. அப்போ தேவனுடைய உபதேசத்துல நாம் கட்டி எழுப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கிறவர்களானீர்கள். ஹல்லேலூயா. பாலுக்கு எதிர்மறை என்ன? புலால். பிரைஸ் தி லார்ட். பால் குடிக்கிற குழந்தை இன்னொரு பக்கம் பிரியாணி சாப்பிட்ற வாலிப பிள்ளை இல்லையா? கறி சாப்பிடக்கூடியவங்க இல்லையா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ நல்ல பிரியாணி சாப்பிட வேண்டிய ஆளு, நல்ல வெஜிடேரியனும் நல்ல கொழுத்த காரியங்களை சாப்பிட வேண்டிய ஆள், காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய ஆள். இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பால் குடிக்கிற ஒரு குழந்தையை போலவே இருக்கிறீங்க.
காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஹல்லேலூயா. மூல உபதேசம். இது 6ஆம் அதிகாரத்தில் வரும். எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல வரும். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய மூல உபதேசங்களையே மறுபடியும் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போங்கள். போடப்பட்ட உபதேசங்களாகிய மூல உபதேசங்களையே போட்டு அதிலே நிற்கக்கூடாது. அதை விட்டு கொஞ்சம் கடந்து போகணும். அந்த உபதேசம் கூட காண்பிச்சு கொடுக்கலாம். கர்த்தருக்கு சுதந்திரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போங்க ஐயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. போடப்பட்ட இது மேலதான் சபை அஸ்திபாரமே போடப்பட்டு இருக்கு. இந்த உபதேசம் கிறிஸ்துவை குறித்து சொல்லிய இந்த மூல உபதேசத்து மேல ஆல்ரெடி நீங்க அஸ்திபாரம் போட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வளரணும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுக்கப்புறம் பூரணராகும்படி வளர்ச்சி இருக்கணும். இன்னும் நீ போடப்பட்ட அஸ்திபாரத்து மேலேயே உக்காந்திக்கின்னு தொடாத, பார்க்காத, ருசி பார்க்காத, இதையே எவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உபதேசங்களே போட்டுட்டு இருக்க கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அஸ்திபாரத்து மேல போட்டாச்சு. கிறிஸ்துவின் மூல உபதேசத்து மேலதான் நீங்க அஸ்திபாரம் போட்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. இப்ப மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட்டு தேவனுக்காய் பிரகாசிக்கக்கூடிய நீங்க இன்னும் போடப்பட்ட அஸ்திபாரத்து மேலேயே மறுபடியும் இதையே எவ்வளவு காலம் போடுவீங்க? பூரணராகும்படி கடந்து போங்க. அப்ப பூரணராகணும்னா என்னையா தேவை? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கிறது. இதிலே அன்பே பிரதானம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எது பெருசுங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. பிரைஸ் தி லார்ட். உனக்கு மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. உன் சரீரத்தையே சுட்டெரிக்கக்கூடிய அன்பு உனக்குள்ள என்ன பண்ணலாம்? கிரியை உனக்குள்ள இருக்கலாம். ஆனா அன்பு உனக்கு இல்லைன்னா, பிரைஸ் தி லார்ட், ஓசை எடுக்கிற வெண்கலம். உனக்கு வந்து 14 அதான சொல்லுகிறது. எல்லாம் உனக்கு இருந்தாலும் ஓசையிடுற அன்பு இல்லைன்னா என்னவா? ஓசையிடுற வெண்கலத்தை போலதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரயோஜனமே இருக்காது. அப்ப விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது என்று சொல்லி அங்கே காண்பித்து கொடுக்கிறார் ஆக்கியோன். ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்துக்குள்ளே அன்பு இன்னைக்கு குறைஞ்சு போச்சுன்னா நிம்மதி, சமாதானம் குறைஞ்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆளும் தலைவர்களுக்குள்ள தேசத்தில் இருக்கிற குடிமக்கள் மீது இருக்கிற அன்பு தணிஞ்சு போச்சுன்னா பண ஆசை வந்துடும், பதவி ஆசை வந்துடும், கண்ணை மறைச்சிரும், ஜனங்களை மறந்துடுவாங்க. மறந்துட்டாங்கன்னா அன்பு குறைஞ்சு போயிடும். அன்பு குறைஞ்சு போச்சுன்னா அநியாயங்களும் அக்கிரமங்களும் தான். அப்போ எல்லாத்துக்குள்ளும் அன்பு தாங்க முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அது குடும்பமா இருந்தாலும் சரி, ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, அன்பு என்கின்ற ஒன்று நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னா அந்த அன்பு சகலத்தையும் செய்ய வலிமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு பூரணராகும்படி கடந்து போகணுங்க. இந்த அன்பு பூரணப்படணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை அப்ப எப்படி வளரணும்? சரிவிகித வளர்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சரிவிகித வளர்ச்சி நான் நேற்றைய தினத்துல கூட சொன்னேன். ஹல்லேலூயா. காது மட்டும் கால் மாதிரி வளர்ந்ததுன்னா ஆமா அது நல்லா இருக்காது. மூக்கு கை மாதிரி வளர்ந்ததுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு சரிவிகித வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தர் அதுக்கு சொல்லுவல்ல, ஒரு குழந்தை பிறந்தா நல்லா மூக்கு மூலியமா இருக்குது அப்படி சொல்றோம் இல்லையா? பிரைஸ் ஏன் சொல்றோம்? அது கரெக்டான வளர்ச்சி. அது போலதான் வாலிப பிள்ளைங்க உங்க வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி தான் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு அறிவு இருக்குது இந்த உலகத்துல. அந்த உபதேசம், அந்த அறிவு உங்களுக்குள்ள வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்தந்த வயசுக்கு அந்தந்த வளர்ச்சி தான் இருக்கணும். ஆமென். குழந்தையா இருந்தா பாலகுடி. ஹல்லேலூயா.
6 மாசத்துக்கு மேல போச்சுன்னா உங்க அம்மாவுக்கு தெரியும் பேரக்ஸ் கொடுக்கணும்னு. 8 மாசம் போச்சுன்னா கொஞ்சம் சோரியமா பருப்பையும் குழச்சி ஊட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். அதே போலதான் அன்பு தேவ பிள்ளைகளை, உனக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு சூப்போ ஒரு வெஜிடபிளோ உனக்கு என்னென்ன ஆகாரம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கும் மேல அன்பு தேவ பிள்ளைகளை 2 வயசு வரல நீ எப்படி வேணாலும் தெரியும், உங்க அப்பா அம்மா விடுவாங்க. ஒரு வயசு வரும் பொழுது உன்னை பொத்தி மூடி மறைச்சி அழகா இந்த சமுதாயத்தில் அனுப்புறாங்க. அவங்களுக்கு தெரியாதா உன் வயசு எப்ப வரும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு? உன் பெத்தவங்களை விட நீ ரொம்ப அறிவாளியா? ஹல்லேலூயா. அப்போ வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நீ பூமிக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளை சரி விகித வளர்ச்சி உனக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை நம்ம சூஸ் பண்ணணும், எதை பெத்தவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பெத்தவங்களே சூஸ் பண்ணாலும் உன் விருப்பத்துக்கு மாற ஒரு காலம் செய்ய போறதில்லை. உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியத்தையும் செய்ய போறதில்லை. ஏன்னா பிள்ளைகளை அவங்க உயிரை விட அதிகமா நேசிக்கிறவங்க தான் பெத்தவங்க. அல்லேலூயா. ஆகவே உங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, உன்னை எப்படி பார்த்து பார்த்து உங்க பெத்தவங்க வளர்க்குறாங்களோ அதே போல அவங்க கையிலேயே உன் வளர்ச்சி ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா உன் வளர்ச்சி இன்னும் அழகா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லது. நான் அடுத்த வசனத்துக்கு போகணும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே வெறும் வளர்ச்சி மட்டும் அல்ல, பூரண வளர்ச்சியே இறை சித்தம். தேவ சித்தம் என்ன? பூரண வளர்ச்சி. வெறும் சரீரத்துல ஆள் வளர்ந்துட்டா போது அது சொல்லுவாங்கல்ல, அறிவு வளரலையான்னு சொல்லுவாங்க. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அது நான் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வேத வசனத்தை சொல்றேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். பிரைஸ் தி லார்ட். எந்த அறிவு வளரணும் ஐயா? பகுத்தறிவு வளரணும். ஆமென். வேத அறிவு வளரணும். பகுத்து அறியக்கூடிய அறிவு. பகுத்தறிவுன்றது பைபிள் வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதராகுதனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 10 சொல்லுது. எல்லாத்தையும் பகுத்தறியத்தக்கதான உங்கள் மனசு புதுசா மாறணும்யா. அப்போ உங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, நிமிஷத்துக்கு நிமிஷம் குணம் மாறுற பச்சோந்தியை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம நிறம் எப்பவும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே கருமையா இருந்தது, இப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வெண்மையா மாத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுல கரை திரை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் நம்ம வேலை. நம்ம ஒண்ணும் மாற தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் நமக்கு மாத்தி கொடுத்திருக்கிறாரு. மாத்தி கொடுத்ததை ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. புதுசா ஒன்னும் செய்ய போறது இல்லை. ஆகவே வெறும் வளர்ச்சி மட்டுமல்ல, பூரண வளர்ச்சி தான் தேவ சித்தம். அப்ப பூரண வளர்ச்சி எங்க இருக்குதுன்னா கிறிஸ்துவின் அன்புக்குள்ள இருக்கு. ஒரு தாயுடைய அரவணைப்புல வளர்ற பிள்ளைக்கும் தாயுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. தாயுடைய அன்புல வளரக்கூடிய பிள்ளைக்கும் தாயுடைய அன்பு இல்லாத வளரக்கூடிய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதே போல நீ சத்தியத்துல வளர்வேனாக்கா அந்த சத்தியம் உனக்காக எல்லாவற்றையும் உனக்காக செய்ய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது ஆமென், நாம் வளரக்கூடியவர்கள் எப்படி வளரணுமா? எபேசியர் 4:11 சீக்கிரமா எடுத்துங்க வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனாகிய குமாரனை பற்றும் விசுவாசத்தை அறிவிலும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியாகிய பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் சொல்லுங்க. பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை
அப்போஸ்தலராகும். எதுக்காக நல்லா புரிஞ்சுக்க, 2 காரியம். ஒண்ணு, ஆமென், பிரைஸ் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை சீர்படணும். அல்லேலூயா. சரியான வளர்ச்சிக்குள்ள வரணும். அதுக்கு தான் கண்டிக்கிறார், அதுக்கு தான் போதிக்கிறார், அதுக்கு தான் நம்மள என்ன பண்றாரு, வசனத்தை வச்சு கண்டித்து உணர்த்தி போதித்து நம்மளை உருவாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட் அன்பு தேவ பிள்ளைகளை. அப்ப வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காகத்தான், சுவிசேஷத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? ஆமென். சரீரமாகிய கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், சீர்பட வேண்டும், சுவிசேஷத்தின் ஒளி எங்கும் பிரகாசிக்கிற கூடியவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமென். நீங்க நடந்து போனாலே சுவிசேஷம் இருக்கணும், நீங்க வெளியில போய் பேசினாலே அதுல சுவிசேஷம் இருக்கணும். உங்க முகத்தை பார்க்கும் பொழுதே அப்படியே ஒரு ஈர்ப்பு உண்டாகி, உலகத்துக்குரிய ஈர்ப்பு அல்ல, ஆவிக்குரிய ஈர்ப்பு உண்டாகி, அவங்க குறையெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்த்து அழுது புலம்பி, அம்மா உன்னை பார்த்ததும் என் குறையெல்லாம் கொட்டணும் போல தோணுச்சுமா, நான் கொட்டி தீர்த்துட்டேம்மா, இப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெருமைச்சு விடுவாங்க தெரியுமா ஒரு சிலர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிறார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய பாரங்களை நாம் சுமக்கும்படி, அநேக பாரங்களை நாம் கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்க ஆலோசனை சொல்லும்படி, ஆமென், நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதற்காகத்தான் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. 5 வித ஊழியக்காரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஒரே ஊழியக்காரர்களுக்கு இந்த 5 விதமான கிரியைகள், ஆமென், வரங்களும் கிரியை செய்யும். நல்லது, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தெளிவான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கையானது, பிரைஸ் தி லார்ட், காலை பார்த்து வேணாம் சொல்லக்கூடாது. காலானது தலையை பார்த்து வேணாம் சொல்லக்கூடாது. கண்ணானது மூக்கை பார்த்து குறை பேசக்கூடாது. வாயானது காதை பார்த்து குறை பேசக்கூடாது. எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சி எண்ணவும் கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மிஞ்சி எண்ணக்கூடாது. எண்ணங்கள் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா எண்ணத்துல தாமா. இருதய சிந்தை, அந்த இருதயத்துல உண்டாகிற அந்த எண்ணங்கள்ல தான் உன் வாழ்க்கையா அடங்கி இருக்குது. உன்னுடைய ஆசீர்வாதமா அங்கதான் இருக்கு. ஆமென். உன்னுடைய சாபமா அந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப சாபத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. ஆசீர்வாதமா மாத்தின பிறகு மீண்டும் ஒரு சாபமான காரியம் உள்ள வருதுன்னா அந்த எண்ணம், நினைவுகள், அந்த சிந்தைகள் தான். அப்போ சிந்தைகளில நம்ம சீர்பட வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க சிந்தைகளில எண்ணங்களை சரியா வச்சுக்கணும். அல்லேலூயா. அங்கதான் நம்ம ஆசீர்வாதத்தை தொலைச்சிடுறோம். அங்கதான் நம்ம சரியா வளர்ச்சி இல்லாம விட்டுடுறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வளர்ச்சி மேல் தோற்றத்திலேயே பார்க்கிறோம். சபைக்கு போறோமா, வர்றோமா, ஜெபிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா, துதிக்கிறோமா, காணிக்கை கொடுத்தோமா, தசமகத்தமா, இந்த வளர்ச்சியை தான் பார்க்கிறோம். உள்ளான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். உன் ஆத்துமா வாழ்ந்தா தான் நீ எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளை, ஆத்மா வாழலன்னா எதுலயும் வாழ முடியாது, சுகமா இருக்க முடியாது. ஆத்மா நோய் கொண்டதுன்னா சரீரம் நோய். அல்லேலூயா. ஆத்மா துக்கம் பட்டா சரீரம் துக்கம். ஆத்மா மரண வேதனை பட்டதுன்னா சரீரத்துல மரண வேதனை. உன் ஆத்மா எப்படி இருக்கோ அப்படிதான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறன்றதை பாரு, அப்படிதான் உன் ஆத்மா இருக்குது என்பதை நினைச்சுக்கோ. இன்னைக்கு உன் ஆத்மாவை அல்லேலூயா வாழ வைக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உன்னோட கூட பேசுறாரு. உன் ஆத்மா வாழணும். உன் ஆத்மாவுக்காக இன்னைக்கு செத்த பிறகு போயிட்டு ஆத்மாவுக்காக என்னென்னவோ பரிகாரம் மனுஷன் செய்யறான் இந்த உலகத்துல. அதெல்லாம் பரிகாரமே ஆகாது. ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, அந்த இடத்துல அந்த ஆத்மா படுத்து கொண்டு இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுதான் அந்த ஆத்மாக்கள், மரித்த ஆத்மாக்கள் உயிரோடு எழுந்திருக்கும். அல்லேலூயா. அது நியாய தீர்ப்பு நாள். பிரைஸ் தி லார்ட். நீ உயிரோடு வாழும் பொழுது உன் ஆத்மாவை வாழ வைக்க வேண்டும். உன் ஆத்மா வாழ்ந்ததுன்னா நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருப்ப. அன்பு தேவ பிள்ளைய, அப்ப வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிரைஸ் தி லார்ட்,
ஹல்லேலூயா. அது சீர்பட்டதா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்கின்ற ஆமென் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப உங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். நான் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்தேன். அப்ப பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணங்கள் உனக்குள்ள இல்லாம மேல மட்டும் சும்மா ஒரு பரிசுத்த வேஷத்தை தரிச்சோம்னா அவங்களை குறித்து தான் வேதம் சொல்லுது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டா போதாது. உள்ளம் தூய்மையா இருக்கணும், அன்பு நிறைந்ததா இருக்கணும், சக மனிதர்களை நேசிக்கக்கூடியதா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன பலன் ஆண்டவர் கேட்கிறாரு? உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறவங்களுக்கே நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன பலன் என்று கேட்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, பூரணராகும்படி கடந்து போங்க. கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போங்க. கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு போங்க. அவங்களோட பழகுங்க, பேசுங்க, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீ அவங்களோட பழகலைன்னா, அவங்களோட பேசலைன்னா எப்படி உன் வார்த்தையை அவங்க கேட்பாங்க? எப்படி இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க? எப்படி அவங்க ஆத்மா மீட்கப்படும்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனையை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஆனால் ஒன்று, அவர்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நீங்க போனா ஒரு குடும்பத்திலே சமாதானம் உண்டாகணும். நீங்க பேசினா ஒரு ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கணும், ரட்சிப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா. அவங்க செய்யறதையே நீங்களும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீ போற இடத்துல டிவி ஓடிக்குது, நீயும் போய் உக்காந்து டிவி பார்த்துருந்தீங்கன்னா அதனால அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகாது, தேவ நாம மகிமைப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எப்படி வளரணும் புரியுதுங்களா? உங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும் தெரியுதுங்களா? அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே வெறும் வளர்ச்சி மட்டுமல்ல, பூரண வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த 4:11 சொல்றாரு. ஆமென். பூர்ணராகும்படி கடந்து போவோமா? பூர்ணராகும்படி ஆமென். பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் ஆமென் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அதுக்கு தான் என் சுவிசேஷங்கள் ஏற்படுத்தினாரு. அதுக்கு தான் போதகர்கள் ஏற்படுத்தினாரு. அதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தினாரு. அதுக்கு தான் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினாரு. ஹல்லேலூயா. அவர் எதற்காக இதெல்லாம் சபையில ஏற்படுத்துறாரு? இத்தனை பேரும் சபையில இருந்து தான் எழும்புறாங்க. அப்ப இவங்களே ஏன் சபையில இருந்து எழும்புறாங்கன்னாக்கா சபை பக்தி விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே ஓசியா 11ஆம் அதிகாரம் சரியா இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். 7:45 முடிப்பேன். எப்போ 8 மணிக்கு முடிப்போம். இன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சதுனால சீக்கிரமா முடிச்சிருவேன். வாசிங்க ஓசியா 11ஆம் அதிகாரம். ஏன்னா திருப்பி நீங்க டைம் பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நானே சொல்லிட்டேன். சொல்லுங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1-4 வசனம். இஸ்ரவேலிலே இளைஞனாய் இருந்த பொழுது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். பாருங்க, அவங்க ஆண்டவர் அழைக்கிறாராம், அழைச்சவங்களுடைய முகத்துக்கு விலகி போயிட்டாங்களாம். பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எபிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். ஹல்லேலூயா. எதான் என் வளர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த பிறகு நீங்க ஒரு அம்மாவுடைய கையை ஒரு குழந்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கடை தெருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கையை விட்டுரும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு ட்ராக் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தோன்னா அம்மாவுடைய கையை விட்டுட்டு குழந்தை எங்கே போய் நிற்கும்? சொல்லுங்க, எங்கே போய் நிற்கும்? அந்த கடையில் போய் நிற்கும். ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளையுடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு போனால் அந்த பிள்ளை என்ன சிப்பினாலும் என்ன பண்ண மாட்டா, அந்த தாய் விடவே மாட்டா. ஏன்னா வண்டிகை வாகனங்க பிள்ளைக்கு ஆபத்து இருக்கு, அதனால அந்த பிள்ளையை அவ விடவே மாட்டா, பிடிச்சிக்கிட்டு போவா. ஹல்லேலூயா. அதை போலதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நடக்க பழகினேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே தான் எங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், நான் எபிராயிமை ஆமென் கைப்பிடித்து நடக்க பழகினேன். ஆனாலும்
நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். ஹல்லேலூயா. ஐயா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், ஜீவன் கர்த்தர் கரத்தில் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். அவர் சித்தம் இல்லாம ஒரு ஜீவன், ஒரு உயிர் போகாதியா. பவுலுடைய சரீரத்தில் கூட பலவீனம் இருந்தது. 3 முறை ஜெபம் பண்ணாரு. ஆனா பவுல் அவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலனாய், ஊழியக்காரனாய் அவர் வாழ்ந்த நாட்களில அவருடைய உருமாறிகள், கச்சைகள் அதெல்லாம் கொண்டு போய் வியாதிஸ் மேல போடுறாங்க. வியாதிகள் சுகமாக்கப்பட்டு, வியாதிகள் சுகமாக்கப்பட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட அவருடைய உருமாறி கச்சைப்பட்டவங்க எல்லாம் எழுந்திருச்சு நின்று ஓடுறாங்க சுகமாக்கப்பட்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய சரீரத்துல பலகீனம். அல்லேலூயா. 3 தரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இவ்வளவு உண்மையான காரியங்கள் எல்லாம் என்னிடத்துல இருந்து நீங்க செய்யறீங்க, ஆனா என்னால தாங்க முடியாத பலகீனம். அப்பா, என்னால தாங்க முடியாத பலவீனம், இதை கொஞ்சம் என்னை விட்டு நீக்க கூடாதான்னு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகள், அங்க வேதம் அவன் சொல்லுகிறது, அதுக்கு கத்த சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும்பா. உன் பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அந்த பலவீனத்தை கொடுத்தது நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன். சாத்தானால் கொட்டும் தூதனாய் நான் உன் சரீரத்தில் அதை அனுமதிச்சிருக்கிறேன். ஏன்னா நீ வல்லமையான ஊழியத்தை செய்யற. தேசங்கள் அசைக்கப்படுகிறது. உன்னை குறித்து கொள்ளை நோய் வந்துவிட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆத்துமாக்கள் கொள்ளை கொள்ளையாய் அவன் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அற்புதம், அதிசயங்கள் நடக்கிறது. ஆனா நீ எனக்கு வேணுமேப்பா, நான் உன்னை இழந்துடக்கூடாதுல்ல. இதெல்லாம் நடக்கிறத பார்த்து என்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீ பெருமை கொண்டு நான் உனக்கு எதிர்த்து நிற்பேன், நீ வீணா போயிருவே, விழுந்து போயிருவே. ஏன்னா பெருமை கொள்ளுகிற தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் இருக்கிறது அல்லவா? அதனால நான் அதை உன் சரீரத்தில் அனுமதிச்சிருக்கிறேன். நீ பயப்படாத, உன் ஜீவன் போகாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆகவே தான் சொல்றேன் அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் அவர்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். அல்லேலூயா. குணமாக்குறவர்னு அறிந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் சில பேருடைய பலகீனம் போகலன்னா கர்த்தரே அதை அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா இல்லைன்னா நீ போய் பாவத்துல போய் விழுந்துருவேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல போய் விழுந்துருவேன். அதனாலதான் கர்த்தர் சில பலகீனங்களை நம்ம சரீரத்துல அவன் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஒன்ன சரியா புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் இல்லாம தலையில இருக்கிற ஒரு முடி, அவன் ஒரே ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதா. ஒரு முடியை கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ நம்மளால முடியாது. தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரா. எங்க அம்மா என் தலைமுடியை எண்ணனாங்களா என்ன எனக்கு தெரியாது. என் கர்த்தர் என் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடிகளையும் எண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவ்வளவு கரிசனை உள்ள தேவன், அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவன் அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன், அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் அவர்களை குணமாக்கும்படி அவர்கள் கரங்களை பிடிச்சு நடத்துறேன். ஆனா அவங்க தயா அதை உணர மாட்டாங்க, அவங்க தயா அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி வளரணும் தெரியுமா? எப்படி வளரணும் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள சத்திய வசனத்துல நம்ம வளரணும். அல்லேலூயா. வார்த்தையில வளரணும். ஐயா பிரைஸ்ல. எல்லாத்துக்கும் தாத்து மாத்து பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை பேசக்கூடாது. பிசாசுக்கும் வசனம் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தெரியும்னு சொல்லாதீங்க, பிசாசுக்கும் தெரியும். ஏசப்பா 40 நாள் பாஸ்டிங் முடிச்சதும் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது பிசாசனவன் சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து வசனத்தை வச்சுதான் பேசினான். ஆண்டவரே, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி நீங்க ஆக்கி சாப்பிடுங்க ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. என் ஆண்டவர் பிசாச ஜெயிச்சதும் வசனத்தினால, வசனத்தினால தான் அவனை திருத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். எதிராளியானவனுக்கும் வசனம் தெரியும், ஆனா அவனுக்கு 1-2 தான் தெரியும். அல்லேலூயா. உன் கையில ஆண்டவர் மொத்த வசனத்தையும் வேதாகமத்தையும் உன் கையில கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த வேதத்தை நல்லா மேய்ந்து கொள், நல்லா சாப்பிட்டு வசனத்தை
நல்லா சாப்பிடு, இருதயத்துல வச்சுக்கோ. வசனம் தான் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமென், பிரைஸ் சொல்லலாம். ஏன்னா சங்கீதத்துல 1வது சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லிட்டார், இரவும் பகலோட வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் நோரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறதெல்லாம் வாய்க்குமா? தியானமாயிருந்த, பிரைஸ் சொல்லலாம், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன், பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன், வேதத்துல பிரியமாயிருந்து தியானமாயிருக்கணும். அல்லேலூயா. அவன் தான் பாக்கியவான், அவள் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அவங்க செய்யறது எல்லாமே வாய்க்கோயா. நீ பல திட்டங்களை போடு, பல கணக்கு போடு. கர்த்தர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அவர் வசனத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ள நீ வராத வரைக்கும் நீ என்ன கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டு நீ கணக்கு போடவே தேவையில்லை. நீ எதை செஞ்சாலும் வாய்க்கணும் கர்த்தர் சொல்றார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் வாய்க்கலன்னா நீ வசனத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ள இன்னும் வரல. அப்ப இன்னைக்கு வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டு ஆமென், நீ ஒரு காரியத்தை செய். நீ கணக்கே போட தேவையில்ல, செய். கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு அந்த 11 நாள்ல, ஆமென், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். எந்த கயிறுகளை இழுத்தாராம்? அன்பின் கயிறுகளினால இழுத்தாராம். அல்லேலூயா. நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிற வரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்துக்கு போக திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்கள் ராஜா. அல்லேலூயா. அவங்க இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னு சொல்றாரு. வசனத்தை கேட்டு அந்த காதுல விட்டுறாங்க. 1. 2வது வசனத்தை கேட்கும் பொழுதே இருதயம் கடினம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். வசனமாகிய விதை ஒரு விதைக்கு கொண்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் கொண்டு போகும் பொழுது சில விதை வழியருகே விழுகிறது, சில விதை முட்கள் நடுவிலே விழுகிறது, சில விதை கற்பாறையிலே விழுகிறது, சில விதைகள் நல்ல வெள்ளத்திலே விழுகிறது. அல்லேலூயா. வழியில விழுந்த விதை பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது. பறவைகள் என்ன சொன்னா, பிசாசானவன் அந்த வசனத்தை அந்த காதுல கேட்ட வசனத்தை காதிலே இருந்ததுனால அப்படி எடுத்துட்டு போயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். முட்களுக்கு நடுவில் விழுந்தது. உலக கவலைகளும் சிற்றின்பங்களும் நெருக்கும் பொழுது, முட்கள், சிற்றின்பம், ஆசை, இச்சை, தேவையில்லாத விருப்பம் அது நெருக்கினதுனால அது வளர்ச்சி அடையாம போயிடுச்சு. முட்களுக்கு நடுவில் விழுந்தது. பாறையில விழுந்த விதை, பிரைஸ் தி லார்ட், கடகடன்னு வளர்ந்தது. உஷ்ணம் ஏறிட்டதும் வேர் செத்து போனதும் பட்டு போச்சு. இருதய கடினம், இருதய கடினம், குணப்படாத இருதயம். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் குணப்படாத இருதயம் பேசுறதையே பேசிட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்து கொண்டு இருக்கிறது, தேவையில்லாததை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது, எண்ணிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கடின இருதயம். அல்லேலூயா. போட்டதும் அப்படியே சும்மா புஷ்னு வசனத்தை கேட்டதும் ஆஹா ஓஹோ, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கடினமாயிடும் இருதயம். பலன் கொடுக்கல. நல்ல இருதயத்திலே விதைக்கப்பட்ட வசனம் அல்லேலூயா 30, 60, 100 பலனை கொடுத்தது. இதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவப்பிள்ளை, எபிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேலர் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோ எனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவானிலே உண்மையாய் இருக்கிறான். தேவனோடு நீ வாசம் பண்ணணும், அவரோடு கூட நீ என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். அப்படின்னா ஒரே காரியம்தான் நான் முடிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம்தான். அவரோடு கூட நீங்க பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அப்ப பாடுகள் இல்லாத பரலோகம் இல்லை. அதனால தப்பான உபதேசம் வேண்டாம். அல்லேலூயா. நீ இயேசு ஏத்துக்கிட்டீங்கன்னா ராஜாவாயிடுவேன், மந்திரி ஆயிடுவேன், கார் வரும், பங்களா வரும், வீடு வரும், எதுவும் வராது, பாடுகள் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் பாடு. அல்லேலூயா. பாடுகளுக்கு அப்புறம் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவேன். அதை சகிக்க கத்துக்கணும். கர்த்தர் முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாரியா, பாடுகளை சகிக்கிற ஒரு ட்ரைனிங். பாடுகளே வாழ்க்கை கிடையாது, பாடுகளே வாழ்க்கை கிடையாது. பாடுகளை சகித்தா, அதற்கு மத்தியில நீ கர்த்தருக்கு சாட்சியா நின்னைனா
உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார், ஜீவ கிரீடம். அல்லேலூயா. அந்த கிரீடத்தை அப்பதான் பெற முடியும். ஆகவே குறுக்கு வழிகள் வேண்டாம். சத்திய ஆவியானவர் சத்திய பாதையில நம்மை விட்டு கொடுத்து அவர் கையில நம்மை விட்டு கொடுத்து வளருவோம். அவர் நம்மை வளர்த்தால் அது ஜீவ நதி, அது செல்லும் இடமெங்கும், ஆவியானவர் செல்லும் இடமெங்கும் செழிப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே நாம் வளரக்கூடியவர்கள். ஆண்டவருடைய வசனத்துல தேவனோடு கூட அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பவுல் பக்தன் கேட்டது போல இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அவர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செபிக்கலாமா?